1000 ஆண்டுகளுக்கு முன் கிரேன்களோ ராட்சத இயந்திரங்களோ இல்லாத காலத்தில் 80 டன் எடை கொண்ட ஒற்றை கல்லை 216 அடி உயர கோபுரத்தின் உச்சிக்கு எப்படி கொண்டு செல்ல முடியும்? இந்த அசாத்தியமான கேள்விக்கு விடை தேடியது ஒரு மாபெரும் கனவு. அந்த கனவுக்கு சொந்தக்காரர் மாமன்னன் ராஜராஜ சோழன். அவர் எழுப்பிய தஞ்சை பெருவுடையார் கோவிலின் விமான கலசம் ஒரே கல்லாலானது. அதை உச்சிக்கு கொண்டு செல்வது எப்படி என்பதே பல்லாயிரம் வீரர்களுக்கு முன் நின்ற இமயமலை சவால். அங்கேதான் பிறந்தது வியக்கும் அந்த பொறியியல் அற்புதம். கோவிலிலிருந்து 6 கிலோமீட்டர் தொலைவிற்கு ஒரு பிரம்மாண்டமான சாய்வு பாதை மணலாலும் மரங்களாலும் அமைக்கப்பட்டது. ஆயிரக்கணக்கான வீரர்களும் நூற்றுக்கணக்கான யானைகளும் சேர்ந்து அந்த ஒற்றைக்கல்லை உருளைகள் மேல் வைத்து மெல்ல மெல்ல அந்த சாய்வு பாதையின் வழியே உச்சிக்கு இழுத்துச் சென்றனர். அது வெறும் கல் அல்ல, தமிழர்களின் தன்னம்பிக்கை, ராஜராஜனின் மன உறுதி. இன்றும் அந்த கோபுரத்தின் நிழல் தரையில் விழாத அதிசயம் அந்த மாபெரும் உழைப்பிற்கு சான்றாக நிற்கிறது.